எங்கள் எல்லாரையும் அதிகமாக நேசிக்கிற உள்ள கர்த்தாவே, அருமையான ஓய்வு நாள் காலை வேளைக்காய் பக்தனை செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீங்கள் மட்டும் நீ வழிநடத்தி வந்திருக்கிறீர், அதற்கு நாம் ஏமாத்திரம். ஆண்டவரே, நீங்கள் கொடுத்திருக்கிற இந்த உலகத்தில் எல்லா விதமான ஆசீர்வாதங்களுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த வேளையில உமக்கு நன்றி இருக்கும்படியாக நம்முடைய ஆலயத்துக்கு போய் வந்திருக்கிறோம். உடைய வார்த்தையை கேட்க நான் கூடி வந்திருக்கிறோம். என் தேவன் என்னோடு இடைப்படுவீராக. ஆண்டவரை பேசுகிற நான், ஆண்டவரே, நான் கல்வியினன் அறிவியனன், ஆண்டவரை பாவியில் பிரதான பாவையை இருக்கிற ஆண்டவரை ஒரு விஷயம் கூட அந்த பசுத்தாக்கால் பலப்படுத்தி இந்த வேளையில நீர் என்னோடு இடைப்படுவீராக. உடைய வார்த்தை இந்த வாழ்க்கைக்கு புகழமாக மாற்றி தருவீராக. ஆண்டவரை கேட்கிற நாங்கள் உடைய வார்த்தைப்படி நடக்கிற கிறிஸ்துவராய் காணப்பட என் தேவன் உதவி செய்வீராக. எங்களை தாழ்த்துகிறோம், எங்களுடைய கடன் ஒப்படைக்கிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. இந்த அருமையான நாளிலும் உங்களுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக தேவனுடைய கிருபைக்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வாய்ப்பு அளித்த நம்முடைய ஆலயத்தின் ஆயர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லாரும் ஈஸ்டர் கொண்டாடி எத்தனை வாரம் சொல்ல மாட்டேங்க. ஈஸ்டர் கொண்டாடி 5வது வாரம், சரியா? 5 வாரங்கள் முடிந்தது. உயிர் தேர்ந்த திருநாளுக்கு பின்பு வரும் 5வது ஞாயிற்றுக்கிழமை. இந்த ஆண்டவருடைய உயிர் தேர்ந்த நாளுக்கு பிறகு அநேக நாட்களை நாம் விசேஷித்துக் கொண்டு வருகிறோம். ஏனென்றால் அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்து வைத்துக் கொள்வோம் என்றால், அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் செய்யவும் உபதேசிக்கவும் தொடங்கிய லாபத்தை குறித்து 1ஆம் பிரகடனத்தை ஒன்றுபடி அவர் பாடுபட்ட பின்பு 40 நாள் அளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்திற்குரியவைகளை அவரோடு பேசி அநேக தெளிவான சிஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். ஆண்டவர் உயிர் தெழுந்த பின்பு 40 நாள் அளவும் தன்னை உயிரோடு இருக்கிறவராக அநேக காரணங்கள் போட்டிருக்கு, அநேக சிருஷ்டாந்தங்களினாலே அப்படின்னு போட்டிருக்கு. அநேக செயல்களினாலே தேவன் தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். கடந்த 4 வாரங்கள் ஒவ்வொரு காரியத்தை குறித்து நாம் இந்த ஆலயத்தில் செய்தியை நாம் கேட்டிருக்கலாம். முதலாவது, ஆண்டவர் உணவருந்து அழைக்கிறார். ஆண்டவரே, என் தேவனை காணவில்லை அப்படின்னு சொன்னேன், நான் இங்கதான் இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் வழிபடுறார். 2வது, சீஷர்களோடு உணவருந்தி ஆண்டவர். இன்னொரு காரணமாக சீஷர்களோடு நடந்து சென்ற ஆண்டவர். கடந்த வாரம் கேட்கும் போது, நான் உயிரோடு இருக்கிறேன், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக. இன்று ஆண்டவர் நம்மோடு இந்த தென்னிந்திய திருச்சபையின் ஒழுங்கின்படி நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால், மத்தேயு 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில், நான் உங்களுடன் கூட இருக்கிறேன், நான் உங்களுடன் கூட இருக்கிறேன். இது ஆண்டவர் சீஷர்களுக்கு கொடுத்த ஒரு கட்டளை. ஆண்டவர் சீஷர்களை பார்த்து எல்லாரும் ஒரு இடத்துக்கு வர சொல்றாரு. அவர்கள் வந்தாங்க. சீஷர்கள் எல்லாம் ஆண்டவர் சொன்ன மலைக்கு அந்த இடத்துக்கு வந்தாங்க. வந்தோடனே ஆண்டவர் சொன்னார், எனக்கு எல்லா அதிகாரமும் இருக்கு, நீங்கள் புறப்பட்டு போங்கள், போய் என்னுடைய வார்த்தைகளை நான் உயிரோடு இருக்கிறேன் என்பதை மக்களுக்கு பறைசாற்றுங்கள் என்று ஆண்டவர் சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட். ஆனா இந்த நாட்களில இதை பெற்றுக்கொண்டு நாம் எங்கேயும் போய் அவருடைய வார்த்தை சொல்றது ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை. ஆனால் தேவன் உங்களுடன் கூட இருக்கிறார், தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்பதை இந்த நாளில் புரிந்து கொள்ள நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எதுவரைக்கும் தேவன் நம்மோடு கூட இருப்பார் என்றால், உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களில் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். நாம் எல்லாரும் பெட்டிக்குள்ள போற வரைக்கும் நம்முடைய உயிர் மூச்சு தேவன் கொடுத்த இந்த மூச்சு காற்று தேவன் எடுத்துக்கொள்ளும் வரைக்கும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று தேவன் சொல்கிறார். எப்படிப்பட்ட தேவன் என்றால், வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரத்தில்
மரித்தேன், ஆனாலும் சதாகாலம் உயிரோடு இருக்கிற தெய்வமாய் நாம் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. நீங்க தேவன், மரித்த தேவனை நாம் வணங்கவில்லை. இன்றும் மரித்து உயிரோடு உன்னோடு கூட இருக்கிறேன், உன்னோடு கூட நான் வாசம் பண்ணுகிறேன் என்று சொல்ற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆகவே நாம் வாசனை கேட்ட முதலாவது வேத பகுதியை நாம் எடுத்து வைத்துக் கொள்வோம் என்றால் ஏசாயா 41ஆம் அதிகாரத்துல நீ பயப்படாதே, நான் உன்னுடைய கூட இருக்கிறேன் என்று ஏசாயா தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் சொன்ன தேவன். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில அநேக காரியங்களை குறித்து நாம் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். இது எப்படி நடக்கும், அது எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி நாம் கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிறோம், பயந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நீங்க ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வாக்குத்தத்தமான வார்த்தை, பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், கலங்காதே, நான் உன் தேவன். ஏனென்றால் நாம் ஆராதிக்கிற தேவன். வாசிக்கின்ற 3வது வேத பகுதியை பார்ப்போம். இப்படி 13ஆம் அதிகாரத்துல இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். ஆகவே நம்முடைய தேவன் சொன்ன வாக்குத்தத்தத்தை அவர் மாறுகிற தேவன் அல்ல. அவர் வாக்குத்தத்தத்தை குறித்து அவர் வாக்குத்தத்தை மறக்கிற ஒரு மனிதன் அல்ல. ஆகவே நாம் ஆராதிக்கிற தேவன், உயிரோடு இருக்கிற தேவன். நம்ம எல்லாரையும் பார்த்து சொல்றாரு, பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஏனென்றால் நான் உயிர்த்தெழுந்த தேவனாய் இருக்கிறபடினால நான் உங்களோடு கூட வாசம் பண்ணுகிறேன். ஆகவே நாளிலே நாம் எந்த காரியத்தை குறித்து கவலைப்படாதபடி தேவன் என்னோடு கூட இருக்கிறார், நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தேவன் என்னோடு கூட இருக்கிறார், எதை குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் என் தேவன் என் கரங்களை பிடித்திருக்கிறார். நீங்க வாசிங்க ஏசாயா 41ஆம் அதிகாரத்துல 13ஆம் வசனத்துல, கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். இன்னைக்கு நாம் அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். ஆனால் தேவன் சொல்றாரு, நீ கவலைப்படாத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று தேவன் சொல்லுகிறார். ஆகவே ஒரு கலக்கத்தோடு, பயத்தோடு, என்னுடைய ஃபியூச்சரை குறித்து, என்னுடைய குடும்பத்தை குறித்து, என்னுடைய பிள்ளைகளை குறித்து நாம் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறோமா? தேவன் நம்மோடு இடைப்படுகிறார். நீ கலங்காதே, நீ திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஆகவே இந்த நாளிலே நம்மோடு கூட இருக்கிற தேவன் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். அப்ப இன்று இந்த வேதத்தின் அடிப்படையிலே 4 பேரோடு தேவன் இருக்கிற காரியத்தை குறித்து உங்கள் நான் பக்கத்து கொள்ள ஆசைப்படுகிறேன். ஏனென்றால் ஐயா 2 வாரம் முன்னாடி சொன்னாங்க, இந்த நாளிலே நீ 4 வார்த்தை பகிர்ந்து கொள்ளணும்னு சொல்லி. அன்னையிலிருந்து நான் தியானிக்கும் போது இந்த காரணமாக சொல்லணும்னு சொல்லி என் மனதில் தென்பட்ட நான் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். ஏன்னா நான் நிறைய தியாகத்தெல்லாம் படிச்சதும் கிடையாது. கடவுள் எனக்கு என்ன சொல்லுகிறாரோ அதை நான் உங்களோட ஷேர் பண்ண நான் ஆசைப்படுகிறேன். முதலாவது ஒரே ஒரு காரியத்தை நான் உங்களோட ஷேர் பண்றேன். முதலாவது கேரக்டர் நம்ம எடுத்து வைத்துக் கொள்வோம். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரத்துல கர்த்தர் யோசேப்போடு இருந்தான், அவன் காரிய சித்தி உள்ளவனானான். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனானான். இந்த வசனத்தை வாசிக்கும் போது 37ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, யோசேப்புக்கு 17 வயது நிரம்பிய யோசேப்பு, அருமையான வாலிபன் தம்பி தங்கச்சி. 17 வயது நிரம்பிய யோசேப்போடு கர்த்தர் இருந்தபடினால அவன் காரிய சித்தி உள்ளவனானான். நீதிமொழிகளை நாம் பார்க்கும்போது சீட்டில் மடியிலே போடப்படும் காரிய சித்தியோ கர்த்தரால் வரும் அப்படின்னு வேதத்தில் போட்டிருக்கு. ஒரு காரிய சித்தி அப்படின்னா என்னன்னு சொல்லி நமக்கு தெரியாம இருக்கலாம். இங்கிலீஷ் வேத பொருள் அழகா போட்டிருக்கு, he prospered in all endeavors. எல்லாவற்றையும் வெற்றியுள்ள ஒரு வாலிபனாக காணப்பட்டான். அவன் வெற்றிக்கு முக்கியமான காரணம் என்னவென்றால் கர்த்தர் யோசேப்பு இருந்தபடினால அவன் வாழ்க்கையில உயர்ந்து செல்ல முடிந்தது. அருமையான வாலிபர் தம்பி தங்கச்சி, நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான பிள்ளைகள், இந்த நாளிலே ஆண்டவர் உங்களோடு இருப்பார் என்றால் நீங்க கண்டிப்பாக வாழ்க்கையில உயர்ந்த இடத்திலே வைக்க முடியும். ஏனென்றால் யோசேப்புடைய வாழ்க்கையில பார்க்கும்போது யோசேப்பு ஆடு மேய்க்கிற தொழிலை செய்து கொண்டிருந்தான். ஆனா ஆடு மேய்க்கிற யோசேப்போடு கர்த்தர் இருந்தபடினால
கர்த்தர் யோசேப்பை ஒரு பெரிய ராஜ்யத்தை நடத்துகிற ஒரு மகனாக ஆண்டவர் உயர்த்தினார். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில, நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் உங்களோடு இருப்பார் என்றால் நீங்கள் கைட்டு செய்ய வேலையை தேவன் ஆசீர்வதிப்பார். உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியம் நன்மையும் உண்டாயிரும் சொன்னது போல கர்த்தர் உங்களோடு இருப்பார் என்றால் கண்டிப்பாக வாழ்க்கையில வெற்றி உள்ளவர்களாக, முன்னேற்ற பாதையில் அழைத்து செல்கிறவர்களாக கண்டிப்பாக கடவுள் உங்களை உயர்த்துவார். இரண்டாவது காரியம் பார்க்கும்போது 2 நாளாகவும் ஒரு அரசனாக, ஒரு அரசவையிலே ஒரு ராஜா கட்ட போஸ்ட்ல இருந்தார். அப்போ கர்த்தர் யோசேபாத்தோடு இருந்தார். கர்த்தர் யோசேபாத்தோடு பெரிய காரியங்களை செய்தார். ஏனென்றால் யோசேபாத் அவர் ஆண்டவர் யோசேபாத்தை ஆசீர்வதித்தார். அந்த வேதத்தில் நாம் பார்ப்போம் என்றால் யோசேபாத் பெரிய பணக்காரனாய் பெரிய ஆண்டவர் வாசத்தை அப்படின்னால அவன் அநேக 18ஆம் அதிகாரம் 1 யோசேபாத்துக்கு மிகுந்த ஐஸ்வர்யமும் நலம் உண்டாயிருந்தது. ஆகவே அவன் ஆண்டவர் கர்த்தர் யோசேபாத்தோடு இருந்த அப்படின்னால கர்த்தருடைய வாழ்க்கையை உயர்ந்த இடத்தில் கொண்டு போனார். அப்படி கொண்டு போக சமயத்துல அவன் ராஜாவாகிறான். 19ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனத்துல யூதாவின் ராஜாவாகிய யோசேபாத் ராஜாவான பின்பு அவனுக்கு எதிரிகள் நிறைய பேர் வந்தாங்க. ஏன்னா நல்லா இருக்கிற வாழ்க்கையில பொறாமை கண்டவர்கள் அவனை அழிக்க வேண்டும் என்று எண்ணினார்கள். சில 20ஆம் அதிகாரத்துல சிலர் யோசேபாத்தை நோக்கி உமக்கு விரோதமா ஏராளம் மக்கள் வந்து நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லி அநேகர் அவனுக்கு எதிர்த்தார்கள். ஒருவேளை யோசேபாத் பலியை பெருகும் போது கர்த்தர் யோசேபாத்தோடு அப்படின்னால அவன் உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டான். அப்படி அவன் விரோதமான அநேக மக்கள் எதிர்க்கும் போது அவன் யோசேபாத் கர்த்தருடைய சமூகத்தை தேடினான். அநேக காரியங்கள் எதிர்ப்பா வரும்போது யோசேபாத் செய்த ஒரு காரியம், கர்த்தர் யோசேபாத்தோடு இருந்த அப்படின்னால அவன் ஆண்டவரை தேடினான். 2 நாள் 20ஆம் அதிகாரத்துல 3ஆம் வசனத்துல யோசேபாத் பயந்து கர்த்தரை தேடுவதற்கு ஒருமுகப்பட்டு உபவாசத்தை கூறுவித்தான். கடவுள் யோசேபாத்தோடு இருந்த அப்படின்னால யோசேபாத் ஆண்டவரோடு இடைப்படுகிற ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் வைத்திருக்க முடிந்தது. பெரிய மக்கள், பெரிய கூட்ட மக்கள் ஏற்று நிற்கிறாங்க, என்ன செய்யணும் தெரியல. ஆனா ஆண்டவரை அவன் நாடி போகும்போது கர்த்தர் சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் என்ன சொன்னா, இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, தேவனுடையது. உங்களுடைய வாழ்க்கையில விரோதமாய் அநேகர் வரலாம். உனக்கு விரோதமாய் எழுதுகிற எந்த ஆயுதம் வாய்க்காதுமா வேதனை போட்டிருக்கு. ஆனா நீங்க தேவனுடைய பிள்ளைகளாக தேவனோடு இருப்பார் என்றால் அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்கள் சும்மா இருப்பீர்கள். வேற சொல்லு, நான் சொல்ல, இந்த யுத்தம் என்னுடையது. நீங்கள் சும்மா இருந்து நான் செய்யும் காரியங்களை நீங்கள் பாருங்கள் என்று யோசேபாத் ஆண்டவரை நாடி கர்த்தர் யோசேபாத்தோடு இருந்த அப்படின்னால அவன் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடின அப்படின்னால அவன் ஈஸியா அவனுக்கு விரோதமாய் வந்த மக்களை எதிர்கொள்ள முடிஞ்சிச்சு. அவன் படைகளை நிறுத்தினான். ஆனால் அதுக்கு முன்பாக செய்த ஒரு காரியம், கோயல் பேச முன்னாடி நின்றான். படைகளுக்கு முன்பாக கோயல் நிறுத்தி கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்று உள்ளது என்று பாடினான். நீங்க ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில பயந்து விடுகிறோம், கூட்டத்தை பார்த்து பயந்து விடுகிறோம், எதிர்ப்புகளை பார்த்து பயந்து விடுகிறோம். ஆனா யோசேபாத்துடைய வாழ்க்கையில கூட்டத்தை பார்த்து பயப்படல. ஏனென்றால் உலகத்தில் இருக்கிறவரும் எனில் இருக்கிறவர் பெரியவர். ஏனென்றால் ஆராதிக்கிற தேவன் என் கூட இருக்கிறார், எதை குறித்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று எண்ணி
தேவ கிருபை என்றும் உள்ளது என்று பாடினார். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் என்று பாடினார். அழகா நீங்க 2 அதிகாரம் 21 வசனத்துல, பின்பு அவர் தன்னோடு ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை பிடிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்பாக நடந்து போய், கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்று உள்ளது என்று உள்ளது கர்த்தரை பாடவும் பாடங்களை நிறுத்தினார். நீங்க நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகள், போராட்டங்கள், கவலைகள், கண்ணீர் வந்தோடனே நம்ம எல்லாத்தையும் மறந்துடுறோம். பைபிள் வாசிக்கிறத மறந்துடுறோம், ஜெபிக்கிறத மறந்துடுறோம், ஆண்டவரை துதித்து பாடுகிறதை மறந்துடுறோம். ஆனா யோசேபாத் வாழ்க்கையில கர்த்தர் யோசேபாத்தோடு இருந்த அப்படினால, அவன் தேவனை துதித்து பாடினபடினால, அவனுக்கு விரோதமாய் எழுப்பி வந்த பெரும் படைகள் அவர்களுக்குள்ளே மடிந்து போனார்கள். இன்னைக்கு நாம் கர்த்தர் நம்மோடு இருப்பார் என்றால், நமக்கு விரோதமாய் எழுப்புகிற எல்லா ஆயுதத்தையும் துதியினாலே ஆண்டவர் துதிக்கிற துதியினாலே எல்லாவற்றையும் ஜெயிக்க பெறனுண்டு. ஏனென்றால் உயிர்த்தெழுந்த தேவன் என்னோடு கூட இருக்கிறார். ஆகவே யோசேப்புடைய வாழ்க்கையில கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனான். கர்த்தர் யோசேப்போடு இருந்தான், அவன் வெற்றி உள்ளவனாக காணப்பட்டான். பின்னாடி பாத்தீங்கன்னா யோசேப்புடைய வாழ்க்கையில அவன் தேராத இடத்துல போய் சேர்ந்து மடிந்து போனான். ஏன்னா ஆண்டவருக்கு போயிட்டான். அதனால அவன் 21 வசனத்தை பாத்தீங்கன்னா அவன் சேரக்கூடாத ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்துட்டான். சேர்ந்தபடினால அவங்களை கப்பல் போகும்போது கப்பல் உடஞ்ச எல்லாம் காலையில் கர்த்தர் யோசேப்பாத்தை இருந்தபடினால அவன் வெற்றி உள்ளவனாக காணப்பட்டான். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நம்மோடு இருப்பார் என்றால் நம்முடைய எதிரிகளை வெகு விரைவிலே மேற்கொள்ள முடியும். ஏனென்றால் உயிரோடு இருக்கிற தேவன் என்னோடு இருக்கிறார். மூன்றாவது ஒரு காரியத்தை நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். ஆதியாகமம் 26 அதிகாரத்துல பார்க்கும்போது ஈசாக்குடைய வாழ்க்கை, இந்த ஈசாக்கு ஆண்டவர் ஈசாக்கோடு இடைப்படுகிற ஒரு காரியம். ஆதியாகமம் 26 அதிகாரம் 2 வசனம் 3 வசனத்துல, கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, ஈசாக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு. ஏன் நீங்க போகாத, இந்த தேசத்திலே வாசம் பண்ணேன், நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு ஈசாக்கு ஆண்டவர் சொல்றார். சரியா? ஆண்டவர் என்ன சொன்னாரு? நான் இங்கே போகாத, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் ஆண்டவர் சொல்றார். ஆனா ஆண்டவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஆனா நீங்க பின்னாடி வாசி பார்த்தீங்கன்னா ஈசாக்கு ஒரே ப்ராப்ளம். அவன் எங்கெல்லாம் போய் கடன் பெற்றானோ தோற பெற்றானோ என்ன செஞ்சாங்க, எல்லாத்தையும் எனக்கு சொல்லி தொந்தரவு பண்ணிடுறாங்க. ஏன்னு சொன்னா அவன் 12 வசனத்துல கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தால் அந்த வருடத்திலே 100 மடங்கு பலன் அடைந்தான். ஒரு அநேகர் பொறாமைப்பட்டார்கள். ஈசாக்கை பார்த்து இவன் நல்லா இருக்கிறான். 13 வசனத்துல அவன் ஐஸ்வர்யமாகி வர வர திருப்தி அடைந்து பெரியவன் ஆனான். 14 வசனத்துல அவன் பேரில் பொறாமை கொண்டு, இன்னைக்கு நாம் நல்லா இருக்கும்போது நிறைய பேர் நமக்கு பொறாமையா வருவாங்க. நீ இப்படி வந்தானே, நண்பர்கள் இப்படி வந்தானே, நீ நல்லா இருக்கிறானே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நம்மளை குறித்து பொறாமைப்படுவார்கள். பொறாமைப்படுத்த நாம நிறைய பேர் எதிர்ப்பாங்க. ஆனால் கர்த்தர் ஈசாக்கோடு இருந்தது போல உங்களோடு இருப்பார் என்றார். உங்களுக்கு வருகிற எல்லா எதிர்ப்புகளையும் எனக்கு ஏன் நாம வெட்ட தொடர்பு இப்போ விட்டு கொடுக்கிற மனப்பான்மை ஈசாக்கத்தில் இருந்தபடினால கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். இன்னைக்கு 22 வசனத்துல அவன் திருப்பி ஒரு துறவு கட்டினான். தேசத்திலே பலன்படி இப்பொழுது கர்த்தர் நமக்கு ஒரு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அது ரெகபோத் என்று பெயரிட்டார். ஒருவேளை அவன் வளர்ச்சியை அநேகர் தடுக்கலாம். இவன் நல்லா இருக்கிறானே,
இவன் நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அநேகர் தடுக்கலாம். ஆனா கர்த்தர் ஈசாவோடு இருக்க அப்படின்னால ஒருவேளை இன்னாண்டவரே நான் கூட இருக்கிறேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லிட்டீங்க, ஆனா எனக்கு எதிர்த்து நிறைய பேர் என்ன பராமரியாங்க, இதெல்லாம் செய்யணும் எல்லாம் எதிர்ப்பு நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் கர்த்தர் ஈசாக்கோடு இருந்து 24ஆம் அதிகாரம் 24 வருஷத்துல அந்த நாட்டில கர்த்தர் ஈசாக்குக்கு தரிசனமாகி, நான் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன், பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன். அவருடைய சோர்ந்து போயிருக்கலாம். என்ன நீங்க ஆசீர்வதிப்பேன்னு சொல்றீங்க, எனக்கு இவ்வளவு எதிர்ப்புகள் மத்தியில் இருக்கிறேன், நான் ஆசீர்வதிக்கப்பட முடியுமா அப்படின்னு ஆண்டவர் கேட்டுக்கலாம். ஆனா ஆண்டவர் ஈசாக்கை பார்த்து சொன்ன ஸ்டேட்மெண்ட், ஆண்டவர் தரிசனமாகி, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீங்க ஆண்டவர் நம்மோடு இருக்கும்போது நம்ம ஆசீர்வாதத்தை மற்றவர்கள் கண்டுகொள்ள முடியும். யோசேப்புடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கும்போது கர்த்தர் யோசேப்போடு இருந்தால் அவன் காரி சித்து உள்ளவனானான். கர்த்தர் யோசேப்போடு இருக்கிறார் என்று அவனை ஏமாற்ற வேண்டும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை பார்க்கிறவங்க இவங்க கிறிஸ்தவர்கள் என்று அறிந்து இதன் மூலமாக அவர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை தேவனோடு இணைக்கப்பட்டிருந்ததுன்னா, நம்முடைய வாழ்க்கை தேவனுக்குள் இருந்ததுன்னா, நம்மளை பார்க்கிறவங்க கண்டிப்பா இவங்க கிறிஸ்டியன்ஸ், இவங்க தப்பு பண்ண மாட்டாங்க, இவங்க நேர்மையானவங்க அப்படின்னு சொல்லி கர்த்தர் பெரிய காரியங்களை உங்கள் மூலமாக செய்ய முடியும். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பது ஒரு நமக்கு தெரியாது, மற்றவர்கள் அதை அறிந்து கொள்வார்கள். என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரே ஒரு இன்சிடென்ட் நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். தேவன் நாமத்துக்கு மகிமையாக நான் சொல்கிறேன், எனக்கு பெருமைக்கு இல்லை, தேவன் என்னோடு இடைப்பட்டதுன்னு அந்த வார்த்தையை சொல்கிறேன். ஒரு 10 வருடங்களுக்கு முன்பதாக எங்களுடைய கல்லூரியில் யூஜிசி கிராண்ட் நிறைய வந்துச்சு. அதுக்கு ஆடிட்டிங்காக ஹைதராபாத்துக்கு என்னையும் என்னுடன் வேலை செய்கிற கிளர்க்காக வேலை செஞ்ச ரூமான்ற ஒரு ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் என் கூட ரெண்டு பேரும் ஹைதராபாத் போனோம். ஹைதராபாத் போகும்போது கூட போயிட்டு காலையிலேயே கிளம்பி பயன் செய்ய தங்கிட்டு அந்த காலையில் கிளம்பி அந்த ஆஃபீஸ் யூஜிசி ஆஃபீஸ் போனோம். எங்கள் அப்பாயின்மெண்ட் வந்து எங்களுக்கு 11 மணிக்கு டைம். 11 மணிக்கு போனோம். எங்கள் முன்னாடி நிறைய யூனிவர்சிட்டிஸ் உட்காந்துருக்காரு, அழகப்பா யூனிவர்சிட்டி, அண்ணா யூனிவர்சிட்டி எல்லாம் நிறைய பேர் உட்காந்துருக்காரு. எங்களுக்கு கொடுத்த டைம்னால உள்ளே போனோம். உள்ளே போய் ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ஆட்டை பார்த்தோம். 2வது ஆட்டை போங்க அப்படின்னு சொன்னாங்க. அவர் கேபினில் உட்காந்தாரு, நல்ல பெரிய நாமம் போட்டிருந்தாரு. சரியா, கண்டிப்பாக எங்கே மடங்கிடுவாரு அப்படின்னு நினச்சி நான் உள்ளே போனேன். நானும் உள்ளே போனேன். உட்காரன்னு சொன்னாங்க, உட்காந்தேன். நான் மகிமையாக சொல்கிறேன், அந்த மனுஷன் சொன்ன வார்த்தை, உங்களை பார்த்தா கடவுள் பயப்படாத மாதிரி இருக்கு, இந்த அக்கௌண்ட்ஸ் எல்லாம் செடியும் அப்படின்னு கேட்டு 10 நிமிஷத்துல கடவுள் பெரிய காரியங்களை செய்கிறார். கோடிக்கணக்கு ஆடிட்டு. சரியா, உங்களை பார்த்தா ஆண்டவர் உங்களோடு இருக்கிறான்னு எனக்கு தெரியுது. அதனால இந்த அக்கௌண்ட்ஸ் எல்லாம் ஜெனியன் அப்படின்னு கேட்டுப்பட்டு 11:10 வெளியே வந்துட்டோம். ஆனால் நாங்கள் டிக்கெட் ரிசர்வ் பண்ணுவோம், 2 days ரிசர்வ் பண்ணிட்டு போனோம். ஒரு நாள் சும்மா உட்காந்து நீங்க கடவுள் உங்களோடு இருப்பாருன்னா என்ன செய்யறாரு? கர்த்தர் உங்கள் மூலமாக பெரிய காரியங்களை செய்ய வந்தாங்க. போன மாசம் மார்ச் மாசம் இந்த என்னுடைய கல்லூரியில் ஒரு சின்ன ஒரு அசைன்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. அப்போ அடுத்த நாள் நான் ஒரு இடத்துக்கு போன் இருந்துச்சு. ஒரு நாள் 24 hours ஆச்சு, என்ன செய்யணும்னு தெரியல. ஆனால் அதை முடிச்சு கொடுக்கணும் எனக்கு பெரிய ஆசை. 2-3 இடத்துல ஃபோன் பண்ணி பார்த்தேன். ஒரே டிஓ சிஓ அந்த ஆஃபீஸ்லாம் ஃபோன் பண்ணால் எல்லாமே கணக்காகவே இருந்துச்சு. உடனே நேராக கவர்மெண்ட்டில் டிஆர்ஓ டிஸ்ட்ரிக்ட் டிஆர்ஓ ஆஃபீஸ் நம்பர் இருந்துச்சு. நேராக ஃபோன் அடிச்சேன். அவர் சொன்னார், நாளைக்கு 10 மணிக்கு நான் சொல்ல இடத்துல போய் இல்லைங்க அப்படின்னு சொன்னார். நாங்கள் போய் நின்று 3 பேர் உங்கள் தேடி வருவாங்கன்னு சொன்னாங்க. 3 பேரும் தேடி வரல. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்த்தேன். நேராக ஆஃபீஸ் போனோடனே அந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு பெரிய சீஃப் டாக்டர்
இவங்க நர்ஸை பார்த்து நேரம் போய் டாக்டர் பாருங்க. ஐ எம் ரியலி சர்ப்ரைஸ்ட். அவங்க ஏன் சொல்லியிருக்காங்க என்னை பார்த்தோம். என்ன சார் வேணும் உங்களுக்கு? நான் வெளியே நல்லா ஜோம் போனாலே நான் போய் யாருக்கும் க்ளீன் பண்ணக்கூடாது. ஆனால் எனக்கு செய்யணும், எனக்காக நீங்கள் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அது பெரிய ஹாஸ்பிட்டல் சீஃப் அவங்க தான். போனோடனே என்ன சார் வேணும் அப்படின்னு கேட்டாங்க. இந்த மாதிரி ஒரு சைடுக்கு ஒரு சர்டிஃபிகேட் வேணும், என்னுடைய சைடில் வேற ஒரு சைடு அப்படின்னு சொன்னோடனே அந்த அம்மா ஏன் சொன்னாங்க, அந்த பேபியை பார்த்தாங்க. போங்க சார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவ்வளோதான். 3 மணிக்கு வந்து சர்டிஃபிகேட் வாங்கிக்கணும்னு சொன்னாங்க. நான் காலேஜ் திரும்பி போய் 11 மணி தான் போய் இறங்கினேன். அடுத்த செகண்ட் சார் சர்டிஃபிகேட்ஸ் ரெடி பண்ணாங்க. கர்த்தர் நம்மோடு இருப்பார் என்றால் உங்களுக்கு முன்னாடி யாரும் ஏற்கனவே முடியாது. ஏன்னு சொன்னால் கர்த்தர் யோசபாத்தோடு இருந்தார், அவர் வெற்றியோடு ஈசாக்கு இருந்தார். கர்த்தர் ஈசாக்கோடு இருந்த அப்படின்னால அவனை ஆசீர்வதித்தார். நீங்க எதிர்த்து வந்த போதிலும் கர்த்தர் அவனை கைவிடவே இல்லை. அவர் சொன்னதை நிறைவேற்ற வாக்கு மாறாத தேவன். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன்னு சொன்ன தேவன் அப்படியே செய்தார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் உங்களோடு இருப்பார் என்றால் கண்டிப்பா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்னொரு காரியத்தை ஆதியாகமம் 31ஆம் அதிகாரத்துல கர்த்தர் யாக்கோபுக்கு சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட். 3ஆம் வசனத்துல கர்த்தர் யாக்கோபை நோக்கி உன் பிதாக்களுடைய தேசத்திற்கும் உன் இனத்தாரிடத்திற்கும் நீ திரும்பி போ, நான் உன்னுடைய கூட இருப்பேன். யாக்கோபு ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் கூட இருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா ஆண்டவர் அது யாக்கோபு அப்படியே பிரயாணமா போது பயங்கர அண்ணன் தான் பார்த்து பயப்படுறாரு. ஆனா யாக்கோபு செஞ்ச ஒரு காரியம், ஆண்டவரை பற்றி கொண்டார். ஆண்டவர் யாக்கோபு ஆண்டவரை அப்படியே பற்றி கொண்டபடினால அவன் ஆண்டவருடைய ஜோமன் ஆண்டவருடைய அவன் கம்யூனிகேட் பண்ணான். என்ன கம்யூனிகேட் பண்ணானா, அவர் யாக்கோபு சொல்றாரு, நீ என்னை ஆசீர்வதித்தவரைய நான் உன்னை போக விட மாட்டேன். ஆண்டு சொல்ற நான் உங்களோட இருக்கிறப்பா அப்படின்னு சொல்றாரு. நான் யாக்கோபு சொன்ன ஸ்டேட்மெண்ட் என்ன சொன்ன ஸ்டேட்மெண்ட்னா, நீங்க என்ன ஆசீர்வதிக்கலன்னா நீங்க நம்ம கூட கான்செப்டை கேட்க போறோம். நம்ம அநேக பிரச்சனைகளோடு, போராட்டங்களோடு, கவலையோடு, கண்ணீரோடு இந்த நாட்டிலே வந்திருக்கலாம். ஆனா யாக்கோபு சொன்னார், ஆண்டவரே நீங்க என் கூட இருக்கிறேன்னு சொன்னீங்க, நீங்க என்ன ஆசீர்வதிக்கலன்னா நான் இங்கிருந்து போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி. நீங்க யாக்கோபுடைய வார்த்தை தேவன் கேட்டார். கேட்டு தேவன் யாக்கோபை ஆசீர்வதித்தார். ஏன்னா கர்த்தர் யாக்கோபு இருந்தபடினால கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். நீங்க கர்த்தர் நம்மோடு இருப்பார் என்றால் கண்டிப்பாக 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 கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார். மறுபடியும் நாம் திருப்பி வைத்துக் கொள்வோம் என்றால் ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்துல ஈசாக்குக்கு எதிராக நிறைய பேர் வந்தாங்க. அந்த எதிராக வந்தவங்க சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, 28ஆம் அதிகாரத்துல அதற்கு அவர்கள் நிச்சயமாய் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார், கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். 29ஆம் வசனத்துல கடைசி லைன் நீங்க பாத்தீங்கன்னா, நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர் ராமே, நீர் ஆசீர்வதிக்கப்பட்டவர் ராமே. ஏன் சொன்னா, ஆண்டவர் யாரோட ஈசாக்கோடு இருந்த அப்படின்னால அவன் பக்கத்துல யாரும் எதிர்த்து வந்து நின்னாங்களோ எல்லாரும் சொன்னாங்க, கடவுள் உங்களோடு கூட இருக்கிறார். அதனால நீங்க எப்படிப்பட்டவர்கள்? ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள். ஆகவே இந்த நாளிலே கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார் என்றால் கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தர் யோசேப்போடு இருந்தான், அவன் காரை செய்து வாழ்க்கையில வெற்றியுள்ளவனாக
நீங்க கர்த்தர் உங்களோடு இருக்கிறாராமே, நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நான்காவது, கர்த்தர் யாக்கோபோடு இருந்தார். நீங்க என்ன ஆசீர்வதிக்கலாம், அந்த இடத்துக்கு போக மாட்டேன் அப்படின்னு கேட்டார். நீங்க நம்ம எல்லாம் ஜெபம் பண்ண போறீங்க. ஜெபம் பண்ணும்போது நம்ம ஆண்டவரை கேட்கிறோம், ஆண்டவரே நாங்க உங்க நாடு இங்க வந்திருக்கிறோம். நீங்க எங்க வாழ்க்கையில எல்லா வீட்டிலும் எல்லா குடும்பத்திலும் கஷ்டங்கள் உண்டு, எல்லா குடும்பத்திலும் கண்ணீர் உண்டு, எல்லா குடும்பத்திலும் பாடங்கள் உண்டு. ஆனா ஆண்டவரே நாங்க உங்களை நம்பி வந்திருக்கிறோம்ப்பா, உங்களை நம்பி வந்திருக்கிறோம். நீங்க இந்த விடையில யாக்கோபு சொன்னது போல என் கூட இருக்கிறேன்னு சொன்னீங்க. யாக்கோபு சொன்னீங்கல்ல, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னீங்க. நீ என் ஆசீர்வாதத்தோடைய நான் உன்னை போக விட மாட்டேன். அதை நீங்க அழகா எடுத்து எடுத்து பார்த்தீங்கன்னா அவன் போராடுறார். அவர் யாக்கோபு வந்து போராடுறார். என்னன்னா நீ அப்பொழுது 24 அவனை மேற்கொள்ளாத கண்டு அவனுடைய கொடை சந்தித்தார். அவனுடைய யாக்கோபு கொடைக்கு சொல்லி கேட்டு அவர் போகட்டும், விடுதலைக்கு நீ ஆசீர்வாதத்தோட போக விட மாட்டேன். 28 வருஷத்துல அப்பொழுது அவர் உன் பேர் யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும் என்றால் தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே. இன்னைக்கு நாம் ஆண்டவர்கிட்ட போராடணும். ஆண்டவரே நீ என் கூட தான் இருக்கிறேன்னு சொல்லிருக்கீங்களே, என்ன நீங்க என்ன செய்யணும், ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நம்ம போராடணும். சரியா? எல்லா குடும்பங்களையும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஆனா அந்த பிரச்சனையை கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார் என்றால் கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். ஏனென்றால் யோசேப்புடைய வாழ்க்கையை கர்த்தர் வெற்றியை கட்டிட்டார். யோசேப்புடைய வாழ்க்கையில ஆண்டவர் பெரிய வெற்றியை விட்டுள்ளார். நீங்க நம்முடைய வாழ்க்கையில வெற்றி இல்லாமல் ஆசீர்வாதம் இல்லாமல் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோமா? இந்த நாட்களிலே தேவன் நம்மோடு இடைப்படுகிற தேவனா இருக்கிறார். யாக்கோபு சொன்னது போல நீர் என்னோடு கூட இருக்கிறீர், என்னை நீ நாளில ஆசீர்வதிக்கலைன்னா உன்னை போக விட மாட்டேன் என்று ஆண்டு சாணத்தில் நம்ம போராட போகிறோம். ஒரே ஒரு நிமிஷம் பாமாலையில் 367 பாமாலை எடுத்து வச்சுக்கலாம். போடுவாங்க. பாமாலை 367 முதல் ஸ்டாண்ட்ஸ் மட்டும் நம்ம போட போகிறோம். இந்த வேலையில் அந்த வசனத்தை அந்த ஸ்டாண்ட்ஸை மட்டும் நம்ம பார்க்கும்போது தேவரின் பாதத்தண்டையில் அவளோடு கூடினோம். இங்க எல்லாரும் யாரும் கம்பல் பண்ணி வரல, ஆண்டவரை அவரோடு தேடி வந்திருக்கிறோம். இந்த திவ்ய அபிஷேகம் நம்பி அண்டினோம். ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதிப்பீங்க அப்படின்னு தான் நாங்கள் வந்திருக்கிறோம். அதனால இந்த வேளையில ஆண்டவரே ஆசையோடு நான் அடிக்கிறோம்ப்பா, நீர் என்னை ஆசீர்வதிங்கன்னு சொல்லி நம்ம ஆண்டவரை கேட்கிறோம். இந்த வேளையில ஆண்டவரே யாக்கோபை ஆசீர்வதித்த தேவன், ஈசாக்கு ஆசீர்வதித்த தேவன், கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறாராமே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவர் என்று ஈசாக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தை, மக்கள் சொன்ன வார்த்தை. நீங்க ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பார் என்றால் நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக என்று கடன் சொல்லணும். ஆகவே இந்த வேளை எல்லாரும் எழுந்து நின்று கைகளை உயர்த்தி ஆண்டவரே நீரை ஆசீர்வதிங்க சொன்ன பாடுறோம். ஆண்டவரே தேவனின் பாதத்தடை ஆவலாக கூடி வந்து நிற்கிறோம். ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்கன்னு சொல்லி நாம் எல்லாரும் எழுந்து ஜெபத்தோடு இந்த பாடலை நம்ம பாடுறோம். கண்டிப்பா உயிர்த்தெழுந்த தேவன் நம்மோடு இருந்து நம்ம இந்த நாளிலே ஆசீர்வதித்து நம்மை அனுப்ப போகிறார். நினைச்சிட்டீங்களா எல்லாரும்? அந்த பாடலை ரெண்டாவது ஸ்டாண்ட்ஸை மட்டும் நம்ம பாடப்போம். அன்றை உயர்த்தி அன்றை மூடி ஆண்ட கரங்களிலே ஆண்டவரே கரங்களை உயர்த்துகிறோம். ஆண்டவரே நம்ம நொந்து போயிருக்கிறோம், வாழ்க்கையில கவலையோடு இருக்கிறோம், கண்ணீரோடு இருக்கிறோம்,
ஜெபத்தோடு இருந்து ஆண்டவரே ஆசீர்வதிங்கன்னு ஆண்டவரே கண்ணீர் விடும்போது கர்த்தர் நம்ம கண்ணீரை காண்கிறது. ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து உங்களுடைய ஆசீர்வாதத்தை மற்றவர்கள் காண்டு கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறாராமே. நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று மற்ற சொல்ல கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். வேறு விஷயம் நன்மை கூடி இந்த பாடல உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் பாடுவோமா? நாமத்தை மேம்படுத்த உதவி செய்கிறார். இயேசு மூலம் வேண்டிக் கொள்கிறோம்.